ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். கீழ் திருப்பதியில் டிடிடியும் ஆந்திராவோட டூரிசமான ஏபிஎஸ்ஆர்டிசியும் சேர்ந்து நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகி மாவளக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இன்சைட் திருப்பதி லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் 6 கோவில்கள் அழைச்சிட்டு போவாங்க. 200 ரூபாய் கட்டணம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்தில் இருந்தும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் இருந்தும் இந்த பேக்கேஜில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை பஸ்ஸில் போகிறதா இருந்தால் ஸ்ரீனிவாசத்தில் போய் இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணுங்கள். அல்லது ரயில்வே ஸ்டேஷன் வரதா இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் போய் இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் ஸ்ரீனிவாசத்தில் இருந்து எப்படி இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் விஷ்ணு நிவாசத்துலேருந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 இடத்துலையுமே லோக்கல் டெம்பிள் டூருக்கான கவுண்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் மெயின் கவுண்டருங்கிறது ஸ்ரீனிவாசத்தில் இருக்கிறது தான். இந்த விஷ்ணு நிவாசத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் சப் கவுண்டர் தான். இங்கே போய் நம்ம டிக்கெட் வேணும், அதாவது லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போகணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஸ்ரீனிவாசத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கட்டணத்தை இங்கேயே செலுத்திடலாம். டிக்கெட் சேர்ந்துடுச்சுன்னா காலையில் 7:30 மணி அல்லது 7:45 ஸ்ரீனிவாசத்தில் இருந்து இந்த பஸ்ஸை எடுத்துடுறாங்க. அங்கேருந்து விஷ்ணு நிவாசத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சரையும் ஏற்றிக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் ஏதாவது ஒரு கவுண்டரில் போய் நம்மளுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணி கட்டணத்தையும் செலுத்திடணும். விஷ்ணு நிவாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போன உடனே லெஃப்ட் சைடில் தான் அதற்கான கவுண்டர் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் புக் பண்ணக்கூடிய கவுண்டர். காலையில் 8 மணி, 9 மணி மற்றும் மத்தியானம் 1 மணிக்கு இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜை ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிக்கெட் சேர்ந்துடுச்சுன்னா முதல் பஸ்ஸை கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடுறாங்க. காலையில் 7:30 மணி 7:45 எடுத்துடுறாங்க. நான் போன அன்னைக்கும் அது மாதிரி தான். விஷ்ணு நிவாசத்துக்கே 7:50 வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் இருப்பார், அவர் தான் கைடும் கூட. ஒவ்வொரு கோவிலுக்கு போகும் முன்னாடியும் அந்த கோவிலுடைய வரலாறை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லா லாங்குவேஜ்லேயுமே பேசுவாங்க. தெலுங்கில் நல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தமிழில் கொஞ்சம் சுருக்கிடுவார், ஹிந்தியில் ரொம்பவே சுருக்கிடுவார். ஒருவேளை கன்னடம் வேறு மலையாளி பீப்புள் இருந்தாக்க அவங்களுடைய லாங்குவேஜ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் நீங்கள் போகிறதா இருந்தால் முதல் நாளே கூட ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை குரூப் ஆஃப் பீப்புள் போகிறீங்கன்னா, அதாவது ஒரு 15 பேர் 20 பேர் போகிறீங்கன்னா உங்களுக்காகவே தனியாக ஒரு பஸ்ஸோ அல்லது வேனோ ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு கைடு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் லோக்கல் டெம்பிள் டூரோடு சேர்த்து காணிப்பாக்கம், காளஹஸ்தின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது கோவில்களையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற கட்டணத்தை நம்மள்ட்ட வசூல் பண்ணுவாங்க. மேக்சிமம் இந்த பேக்கேஜில் முதல் கோவிலாக திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. கடைசி கோவிலாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜசாமி கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இடையில் இருக்கக்கூடிய 4 கோவில்களும் ஆர்டர் எப்படி வேணாலும் மாறி மாறி வரலாம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் நிச்சயமாக 6 கோவில்களுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முதல்ல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போனோம்னா செல்ஃபோன் மற்றும் நம்மளுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே பஸ்லேயே விட்டுட்டு போயிடணும். செருப்பையும் பஸ்லேயே விட்டுட்டு போயிடலாம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே திருச்சானூர் பத்மாவதி தாயார் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் சந்தான கிருஷ்ணர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தான் பஸ்ஸுக்கு வந்தோம். எங்களுக்கு டைம் இருந்தது, ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களாம் இருந்ததுனால அவங்க மெதுவாக வந்தாங்க. அந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் சர்னு போய் இந்த கோவில்கள்லாம் முடிச்சிட்டோம் திருச்சானூரில். அடுத்ததாக திருப்பதியிலே இருக்கக்கூடிய கபிலேஸ்வர சுவாமி கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. திருமலைக்கு போகும்பொழுது ஒரு நந்தி சர்க்கிளை கிராஸ் பண்ணி போவோம். அந்த நந்தி சர்க்கிள் நந்தி ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கபிலேஸ்வர சுவாமி வாரி கோவில். ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். நான் போன அன்னைக்கு ஆடி அமாவாசை வேற. அங்கே நிறைய பேர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளியிலேயே பசுக்களும் நிறைய நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. கோமாதாவுக்கு நம்ம உணவளிக்கிறதா இருந்தாலும் கொடுக்கலாம். கபிலேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போகும் முன்னாடி ரைட் சைடில் இந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். எப்போவுமே உள்ளே போய் கபிலேஸ்வரரை வணங்கிட்டு வரும்பொழுது ஆஞ்சநேயரை வணங்குங்க, டைம் இருக்காது. அதே போல் உள்ளே போகும் பொழுதே ரைட் சைடில் நம்மாழ்வார் சன்னதி இருக்கும். அது போகும்பொழுது ஓப்பன் ஆகிருந்தால் அப்போவே போயிட்டு வந்துடுங்க.
சில நேரம் ரிட்டர்ன் வரும்பொழுது தான் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ போய் நம்மால் வர வணங்கிட்டு வந்துடுங்க. ஆப்போசிட்டில் ஒரு பூங்கா இருக்கும், அங்கேயும் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. ஆனால் லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போகும்பொழுது இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நீங்கள் தனியாக போகிறதா இருந்தால் அந்த பூங்காவுக்கு போயிட்டு வாங்க. உள்ளே என்ட்ரான உடனே, கோவில் உள்ளர என்ட்ரான உடனே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அழகாக அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். மக்களை முன்னாடிலாம் குளிக்க அனுமதிச்சாங்க, இப்போ கொஞ்ச நாளாக அனுமதிக்கிறது இல்லை. தர்ப்பணம் வெளியில் கொடுக்குறவங்க இங்கே வந்து நீராடுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் வந்தோம்னா கட்டண தரிசன வழியாகவே போய் நாம் கபிலேஸ்வர சுவாமியை வணங்கலாம். மூன்றாவதாக பெருமாளுடைய வளர்ப்பு தாயான வகுலா தேவி அம்மன் கோவிலுக்கு நம்மளை அழைச்சிட்டு வருவாங்க. இது சின்னதாக ஒரு மலை மேலே இருக்கும். ரீசெண்டாக தான் ரினோவேட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே மேலே போயிட்டு வெளியில் கீழே வியூ பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப சுத்தமாக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான விஷயம், எந்த கோவில் உள்ளரையுமே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. வெளியில் நாம் அந்த ப்ரிமிசஸோ அந்த போகிற பாதையவோ நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். இந்த கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம செல்ஃபோன் கையில் வச்சுக்கலாம். முக்கியமாக திருச்சானூர் கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் செல்ஃபோனை வந்து நம்ம பஸ்ஸிலே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்ற கோவில்களுக்கு போகும்பொழுது லக்கேஜை மட்டும் பஸ்ஸில் விட்டுருங்க, செல்ஃபோனை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக வெளியில் வந்து ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். ஆனால் கோவில் உள்ளற செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க. நாலாவதாக நம்மளை தொண்டவாடாவில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இங்கே பெருமாள் தங்கி இருந்திருக்கிறாரு. அகஸ்தியர் சொல்லி தான் பெருமாள் இங்கே தங்கி இருந்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய்திருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான வணங்க வேண்டிய பார்க்க வேண்டிய கோவில்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப அமைதியாக ரம்மியமாக இருக்கும். இங்கே போனீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வைப் கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய நதியில் இப்போது தண்ணி இல்லை, அந்த நடுவில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கைடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு நம்மளை அர்ஜி பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்ததாக 1 மணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது காலையில் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பஸ்ஸை தான் மறுபடியும் 1 மணிக்கு ஒரு ஷிஃப்ட் அடிக்கிறாங்க. அதனாலேயே கைடு நம்மளை கொஞ்சம் வேகமாகவே அர்ஜி பண்ணுவார். நம்மளும் அவங்களோட ஒத்துழைக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அஞ்சாவதாக சீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண வேங்கடேஸ்வர சுவாமிவாரி டெம்பிளுக்கு நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பாதைக்கு போகிறதா இருந்தால் இந்த சீனிவாச மங்காபுரத்தை கடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கேயும் கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். மேலே எப்படி கல்யாண உற்சவம் மேல் திருப்பதியில் நடக்குதோ அதே கல்யாண உற்சவம் இங்கேயும் நடக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது கல்யாணம் ஆக வேண்டி இருக்குது, குழந்தை பிறக்க வேண்டி இருக்குதுன்னா இந்த சீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவிலில் வணங்கிக்கிட்டோம்னா உடனடியாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 6வது மற்றும் கடைசி கோவிலான கோவிந்தராஜசாமி கோவிலுக்கு அவங்க நம்மளை அழைச்சிட்டு போக மாட்டாங்க. மாறா விஷ்ணு நிவாசத்தில் நம்மளை இறக்கி விட்ருவாங்க. விஷ்ணு நிவாசத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தான், நடந்து போகிற தூரம்தான். விஷ்ணுவாசத்துலேருந்து பார்த்தாலே ஆப்போசிட்டில் கோவிந்தராஜசாமி கோவிலுடைய கோபுரமும் அழகாக தெரியும். அங்கே போய் நம்மளுடைய பஸ் டிக்கெட்டை காமிச்சு கட்டண தரிசனத்திலேயே கோவிந்தராஜசாமியை வணங்கலாம். இதுதான் 6வது மற்றும் கடைசி கோவில். நான் சொன்ன மாதிரி மற்ற கோவில்களுக்கு போகும்பொழுது லக்கேஜு, ஃபோனு, செப்பல் எல்லாத்தையுமே பஸ்ஸில் விட்டுட்டு போகலாம். ஆனால் இந்த 6வது கோவிலுக்கு மட்டும் அதான் டிராப்பிங் பாயிண்ட்டுங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் கோவிந்தராஜசாமி கோவிலுக்கு வெளியிலேயே லக்கேஜ் கவுண்டர் இருக்கும், செல்ஃபோன் கவுண்டர் இருக்கும். அங்கேயே நம்ம லக்கேஜ் அண்ட் செல்ஃபோனை கொடுத்துக்கலாம், திரும்பவும் வாங்கிக்கலாம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த டூர் பேக்கேஜ் ஆனது மத்தியானம் 12:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடுது. அதுக்குள்ளேயே நம்ம 6 கோவில்களையும் தரிசனம் பண்ணி முடிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லேயே போயிருந்தால் கூட இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்களாக போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க. விஷ்ணு நிவாசத்துலேயோ சீனிவாசத்துலேயோ இந்த லோக்கல் டெம்பிள் பஸ்ஸை பிடிச்சி போங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயாவது ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா இவங்களே டக்குன்னு ஒரு கட்டண தரிசன வழியாக நம்மளை அனுப்பிச்சு சுவாமி தரிசனம் பார்க்க வச்சுடுவாங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போயிட்டு வந்திருக்கீங்களோ
உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.